இலுமினாட்டின்றது யார்? உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு பார்க்குற பவர்ஃபுல் அண்ட் ஃபேமஸ் பீப்புள் எல்லாமே டிசைட் பண்ணுறது அவங்களாம் என்ன? இதுக்கு ஆன்சர் தேட கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் போகணும். 1776 ஜெர்மனி பவேரியாவில் சூப்பர்ஸ்டிஷியஸ் ரிலீஜனும் அண்ட் அப்சல்யூட் கவர்மெண்ட் கண்ட்ரோலும் எதிர்த்து ஃபார்ம் ஆகிற ஒரு சொசைட்டி தான் இந்த இலுமினாட்டி. ஒரு பக்கம் சர்ச் பவர் அண்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அப்போஸாக ஃபார்ம் ஆகினாலும், இன்னொரு பக்கம் மக்களுக்கு எஜுகேஷன் அப்புறம் டே டு டே ட்ரூத் அண்ட் அவேர்னஸ் ரீச் ஆகணும்னு ஃபார்ம் பண்ணப்படுற சொசைட்டி தான் இது. இனிஷியலி கொஞ்சம் பேர் மட்டுமே இருந்தாலும் போக போக thousands ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் உள்ள வராங்க. அப்படி வந்தவங்கள அந்த காலத்தோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள்ஸும் இருந்தாங்க. இப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிற இந்த சொசைட்டியை பார்த்து அந்த ஊர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலேயே மக்கள் யார் சொல்கிறத கேட்குறாங்க? சர்ச்சா, இல்லை கவர்மெண்ட்டா, இல்லை அந்த சீக்ரெட் சொசைட்டியா? இதனால சர்ச், கவர்மெண்ட் அண்ட் ரூலிங் எலைட்ஸ் எல்லாம் சேர்ந்து 1780s இலுமினாட்டியை அவுட்லா பண்ணிடுறாங்க. ஹிஸ்ட்ரி படி பார்த்தா அங்கேயே அந்த சொசைட்டி அழிஞ்சிருக்கு. ஆனால் கான்ஸ்பிரசி தியரி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 1780s to 1790s நடந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு இலுமினாட்டி ஐடியாஸ் தான் பேஸாக இருந்ததுன்னு பல பேர் நம்புகிறாங்க. லேட்டர் ஃபேஸில் யாராவது பவர் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணால் அசாசினேட் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்கிற கதை இருக்குது. ப்ரூஃப் இல்லை, ஆனால் கான்ஸ்பிரசி தியரியில் ரொம்ப பாப்புலர். மாடர்ன் எனக்கு வந்தால் ட்ரம்ப், ஒபாமா மாதிரி பொலிட்டீஷியன்ஸ், பியான்சே, ரியானா, லேடி காகா மாதிரி செலிபிரிட்டிஸ், எலான் மஸ்க் அண்ட் மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி பில்லியனர்ஸ் எல்லாரும் இலுமினாட்டியோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சர்க்குலேட் ஆகுது. என் கேள்வி என்னென்னா, இன்னும் இலுமினாட்டி இருக்காங்களா? எனக்கு தெரியல. கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஸோ தட்ஸ் இட். டேக் கேர்.